அனைவருக்கும் வணக்கம். லெமூரியா உலக தமிழ் ஆய்வு மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. லெமூரியா கண்டத்தை பற்றிய உண்மையும் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தினுடைய ஆரம்பத்தையும் பற்றி நேரடியாக பல எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல சான்றுகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக லெமூரியா குமரி கண்டத்தில் முதலில் தோன்றிய சுயம்புலிங்கம், இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எல்லோருக்குமே உண்டு. இது எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வோடு இன்றைக்கு நம்மளுடைய லெமூரியா குமரி கண்டத்தில் தோன்றிய சுயம்புலிங்கத்தை பற்றிய விளக்கங்களை நமக்காக வழங்குவதற்காக நம்மிடையே வருகை புரிந்திருக்கின்றார் மாண்புமிகு நீதியரசர் டாக்டர் பி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வணக்கம். சுயம்புலிங்கம் என்று சொல்லும் பொழுது ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் ஒடுங்கியிருந்த காலத்தில் அவர் வெளிப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் எப்படி சுயம்புலிங்கமாக எங்கு தோன்றினார், எப்பொழுது மனித இனத்தை தோற்றுவித்தார் என்பதைத்தான் அடிப்படையாக நாம் இங்கே லெமூரியா வளர்ச்சியை பற்றி பேசும்பொழுது நினைத்து பார்க்க வேண்டும். முதல் காலத்தில் முதல் மனிதன் தோன்றும் பொழுது அவன் எங்கே தோன்றினான் என்பதற்கு அத்தாட்சியாக நிறைய ஆவணங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தமிழ்தான் உலகத்தின் முதல் மொழி என்பது தமிழும் மனிதனும் ஒன்றாக சேர்ந்தவர்கள் என்பதை சொல்லுகின்ற வழியிலே தான் ஆரம்பத்திலே அகத்தியர் மாமுனிவருடைய தலைமையில் ஒரு 400-500 முனிவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்து இறைவனை நோக்கி தவம் இருக்கிறார்கள். தவம் இருந்து இறைவனை நோக்கி ஒரு வழிகாட்டுவதற்காக இருக்கிறார்கள். என்ன செய்யலாம், உலகத்தில் மனித ஜாதி பிறக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இறைவன் என்ன நினைத்திருக்கின்றார் என்பதை நினைத்து அவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது சுயம்பாக இந்த அடங்கியிருந்த இந்த சிவம் தோன்றி அது உலகிற்கு வழிகாட்டுகிறது. அது தோன்றிய இடம்தான் நம்முடைய உவரி கடற்கரை என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 கடல்கள் சங்கமிக்கிற இடத்திலே தோன்றுகிற இடம். அந்த இடத்துல சிவபெருமான் சுயம்புலிங்கமாக தோன்றுகிறார். அப்போ அவரெல்லாம் எப்படி இருப்பார் நமக்கு அப்போ தெரியாது. இப்போ நமக்கு சுயம்பு தெரியும், லிங்கம் தெரியும். இல்லாத சமயத்தில் அவர் தானாக தோன்றுகிறார். தோன்றி அவர் எல்லோருக்கும் இந்த முனிவர்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார், இந்த முதல் தமிழை அரங்கேற்றம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, அதற்கு நானே தலைவனாக இருந்து இந்த உலகத்தை வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி இந்த தமிழுக்கும் மனிதர்களுக்கும் உயிரூட்டிய முதல் இடம் அந்த ஓரி கடற்கரை தான். அங்கே தோன்றிய சுயம்புலிங்கம் தான் நமக்கு மனித இனத்தை மட்டும் தோற்றுவித்தது அல்ல, இது தமிழையும் தோற்றுவித்தது. அதன் மூலமாக முதல் தமிழ்ச்சங்கத்தை இறைவனே நின்று தோற்றுவித்தார் என்பதுதான் நம்முடைய வரலாறு. அற்புதமா சொன்னீங்க ஐயா. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே நம்ம சொல்லுவோம். அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் தோண்டும் இடமெல்லாம் சிவலிங்கம் தான், தோண்டும் இடமெல்லாம் நடராஜர் அவர்கள் தான் கிடைக்கிறாங்க. இது நாம் கண்கூடா பார்க்கக்கூடிய உண்மை. அப்பொழுது முதலில் தோன்றியவரும் அவர்தான். அது குமரி கடல்ல தான் நிகழ்ந்ததுன்றதுக்கான ஒரு ஆரம்பத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. அதன் பிறகு அவங்களுடைய அந்த வழிமுறைகள் எப்படி இருந்ததுங்க ஐயா? அதன் பிறகு அது மூழ்கடிக்கப்பட்ட அந்த நிலையை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்க ஐயா. இந்த முதல் சங்கம், தமிழ் சங்கம் நம்முடைய சிவபெருமான் தோற்றுவித்த பிறகு அப்பொழுது குமரி கண்டம், அது குமரி கண்டமாக இருந்த அந்த இடம், இந்த சூழ்நிலையின் காரணமாக இந்த கண்டங்கள் மாற ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிளேட்ஸ், உள்ளே இருக்க பிளேட்ஸ் எல்லாம் மாறும் என்று சொல்லுவாங்க இல்லையா, அது மாறும் பொழுது இந்த குமரி கண்டம் சிதைவுடுகிறது. சிதைவுற்று வெவ்வேறு இடங்களுக்கு இந்த இடங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது. மடகாஸ்கருக்கு செல்கிறது, தென் அமெரிக்காவுக்கு, ஆப்பிரிக்கா, இதை மாதிரி எல்லா இடங்களுக்கும் இந்த இடம் இந்த உள்ளே இருந்த இந்த இயற்கையின் சூழலினால் மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் ஏற்பட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா, இதனுடைய எவிடன்ஸ் என்ன, இறைவன் நமக்கு முதல் சங்கத்தை தோற்றுவித்தார் என்று எல்லாரும் ஆத்தன்டிகேட்டாக நம்ம சொல்றோம். 2வது சங்கத்தை முருகப்பெருமான் மூலமாக இறைவன் தோற்றுவிக்க செய்தார் என்று சொல்லுகிறோம். 3வது சங்கத்தை அன்னை மீனாட்சி மூலமாக தோற்றுவித்தார் என்று சொல்லுகிறோம். இது நம்முடைய வரலாறு. ஆனால் இந்த
இந்த ஆழி பேரலையின் மூலமாக இந்த உலகம் எல்லாம் சிதைந்து எல்லா இடங்களுக்கும் சென்று சேர்ந்த பொழுது இந்த இது எப்படி இந்த எவிடன்ஸ் என்ன இன்னைக்கு நீங்க அதை சொல்றீங்களே இது என்னன்னு கேட்கலாம். எல்லாரும் கேட்கறது அறிவியல் நாம் கேட்க வேண்டியதுதான். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அத்தாட்சி என்னன்னு சொன்னால், இன்றைக்கும் இந்த வைகாசி பெருவிழா அங்கே நடக்கும். ஓரி சிவபெருமான் கோவிலில் இந்த வைகாசி திருவிழா நடக்கும். அப்பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தன்று நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், திருவாதிரை நட்சத்திரத்தன்று மகர மீன் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். அந்த 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 நிகழ்வு இன்றும் நடக்கிறது நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நீங்கள் அந்த வைகாசி விசாகத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த 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 நட்சத்திரம் சமயத்தில் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், அங்கே கோவிலிலிருந்து ஒரு பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கொண்டு கடற்கரையில் வைத்து பூஜை செய்வார்கள். இரவெல்லாம் பூஜை நடக்கும். இரவு 12-1 மணி சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலைகள் நிறைய வந்துட்டு இருக்கும். பெரிய அலை ஒன்று வரும். அது 2வது அலை 3வது அலை என்று வரும்பொழுது, அந்த 3வது அலை வரும்பொழுது அங்கிருந்து ஒரு பெரிய மகர மீன் துள்ளி விழுத்து இந்த பாத்திரத்தில் விழும். அந்த 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 மீன் மட்டும்தான் விழும். வேறு மீன்கள் இன்றைக்கும் நடப்பது இது சாட்சியாக இன்றைக்கும் நடக்கிறது. அந்த மகர மீனை எடுத்துக்கொண்டு சிவபெருமானுடைய சன்னதியிலே வைத்து பூஜை செய்கிறார்கள். 21 நாட்கள் பூஜை செய்கிறார்கள். அது தினந்தோறும் பல 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 வகையான பூஜைகள் எல்லாம் நடக்கும். அது நகர்வலமெல்லாம் நடக்கும், ஊர்வலங்கள்லாம் நடக்கும். அதை எடுத்து செல்வார்கள். அந்த 21வது நாள் முடிந்த பிறகு அந்த பாத்திரத்தை திரும்பவும் கடற்கரையில் கொண்டு வருவார்கள். அதே மாதிரி எப்படி 3வது அலை அந்த மகர மீன் உள்ளே விழுந்ததோ, அதே போல் அந்த முதல் அலை வரும், 2வது அலை வரும், 3வது அலை வரும் பொழுது இந்த மகர மீன் இந்த தொட்டியிலிருந்து அங்கே கடலில் பாய்ந்தது. அந்த இயற்கை பாருங்கள், இயற்கை சிவபெருமான் செய்கிற அந்த இயற்கையினுடைய தாண்டவம் இதெல்லாம். அது பாய்ந்து போகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன அதான் ஒரு பெரிய அத்தாட்சி. அந்த மகர மீன் அந்த மகர அந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்று இன்றைக்கும் சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறது என்பதை நாம் இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுதுதான் இங்கே முதல் சங்கத்திலே முதலிலே தோற்றுவித்தவர் நம்முடைய சிவபெருமான், அந்த ஓரி சிவலிங்க பெருமான் தான் தோற்றுவித்தார் என்பதை நாம் அது ஒரு கான்கிரீட் எவிடன்ஸாக நாம் இன்னைக்கும் சொல்லலாம். இன்றைக்கு நடப்பது அது. நிச்சயமா. இப்போ இந்த விஷயங்கள் ஒரு மக்களிடம் போய் சென்றடையாத ஒரு நிலையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த முயற்சி தான் எடுத்துட்டு இருக்கோம். இதை கொண்டு போய் சேர்க்காததற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க ஐயா? காரணம் என்னன்னு சொன்னால், சரித்திரம் திரிக்கப்பட்டது என்று சொல்லலாம். அதுவும் ஒரு உண்மையாக இருக்கலாம், மறைக்கப்பட்டதாகவும் இருக்கலாம், ரொம்ப பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இது ஒரு கண்டம் மாறும் பொழுது ஒரு அறிஞர்கள் எழுதுகிறார்கள், இந்த கண்டம் மாறிய காரணத்தினால், அந்த மடகாஸ்கர் போன்ற இடங்களிலே இந்த குமரி கண்டம் சிதை உண்ட காரணத்தினால், அந்த சிதை உண்ட அந்த அது ஒரு மரணம், அது இயற்கைக்கு ஒரு மரணம். அதுக்கு அத்தாட்சி சாட்சி ஒன்றுமே இல்லை. ஏன்னா இயற்கை என்ன நடக்கும் என்று தெரியாது. அது சாட்சி இல்லாத காரணத்தினால் நமக்கு யாருக்கும் தெரியவில்லை. அந்த காலத்திலே யாரும் மனிதர்கள் வாழவில்லை. மனிதர்கள் வாழாத காரணத்தினால் நம்ம அவர்கள் மூலமாக அவருடைய சந்ததியை யாரும் இல்லை. அதே நமக்கு எவிடன்ஸ் இல்லை. ஆனாலும் கூட நாம் இதே போல நிகழ்ச்சிகளை வைத்துதான் நாம் கோரலேட் பண்ணுகிறோம். சில அறிஞர்கள்லாம் சொல்கிறார்கள், இங்கே குமரி கண்டத்திலிருந்து பிரிந்து அது அந்த லெமூரியா கண்டம் தான் முதலில் மனிதனை தோற்றுவித்தது, இறைவன் தோற்றுவித்தார், அந்த மனிதன் தமிழன் என்று சொல்வதற்கு அத்தாட்சி என்று சொன்னார். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், அந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த குமரி கண்டத்திலிருந்து பிரிந்து மடகாஸ்கருக்கு செல்கிறது, மடகாஸ்கர் சீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது சொல்கிறார்கள். இன்னொரு இடம் அங்கே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு செல்கிறது. இதில் இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், இந்த கடலில் வாழ்கின்ற இந்த இந்த விலங்கினங்களை, இந்த நீர் இனங்களை படிக்கும் பொழுது, ஸ்டடி செய்யும் பொழுது, இந்த மடகாஸ்கருக்கும் இப்பொழுது உள்ள குமரி கண்டத்திற்கும் தூரம் ரொம்ப அதிகம். ஆனால் மடகாஸ்கருக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே உள்ள தூரம் மிகவும் கம்மி. அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மடகாஸ்கருக்கு அந்த உயிரினங்கள், அந்த கடலில் வாழ்கிற உயிரினங்கள் இந்திய கடற்கரையில் வாழ்கின்ற கடல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்தில் உள்ள அந்த ஆப்பிரிக்காவில் உள்ளதை காட்டிலும் இந்தியா வெகு தொலைவில் உள்ள இந்தியாவில் இருக்கிற அந்த இடங்கள் மாதிரி இருக்கிறது என்று சொல்லும்போது அது ஒரு எவிடன்ஸ். ஆகவேதான் இங்கே இருந்துதான் இது வந்திருக்க வேண்டும், இந்த மடகாஸ்கர் பிரிந்து வந்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அந்த முதலில் தோன்றிய இந்த தமிழினம் உலகின் எல்லா பகுதிகளுக்கும் சென்றது என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக நிறைய இன்னைக்கு எவிடன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒரு டார்வின் தியரி ஒன்று சொல்கிறார், லமார்க் தியரி ஒன்று சொல்கிறார், இன்னொரு ஹெக்கல் தியரி ஒன்று சொல்கிறார். இந்த மூணு விஞ்ஞானிகள் தான் இப்ப பேசிக் கொண்டிருக்காரு. அப்படி இருந்தவங்க, அவங்களாம் இப்ப யாரும் இல்லை.
ஹெக்கெல் வந்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இது இந்தியாவிற்கு சமீபமாக தோன்றுகிறது. அந்த விலங்கின இது ஹேபிட்டட் சொல்லுவோம், அதெல்லாம் இந்திய விலங்கின மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் டார்வின் என்ன சொல்கிறார், ஆப்பிரிக்க விலங்குகளுக்கு இருக்கிறது சொல்கிறார். இந்த டிபேட் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் பார்க்கும் பொழுது இந்த கான்கிரீட் எவிடன்ஸ் என்று சொல்லும் பொழுது இங்கே இந்திய கண்டத்திலிருந்து தான், இந்த குமரி கண்டத்திலிருந்து தான் இது சிதைவுண்டிருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. நிச்சயமாங்க. இந்த லெமூரியா உலகத்தமிழ் ஆய்வு மையத்தினுடைய இந்த மிகப்பெரிய முயற்சியில பல துறை சார்ந்த வல்லுநர்கள் இணைஞ்சிருக்கீங்க. அதுல குறிப்பா நீங்க நீதியரசராகிய உங்களுடைய பேச்சை கேட்கும்போது நம்பிக்கை எல்லாருக்குமே உண்டு. ஆனா அந்த நம்பிக்கைக்கான சான்று இருந்தாதான் அந்த நம்பிக்கை பலப்படும். அதை பலப்படுத்தக்கூடிய பணியில தான் நம்ம எல்லாருமே இப்போ ஈடுபட்டிருக்கோம் நீங்க சொன்னீங்க. இந்த முயற்சியில நம்மளுடைய லெமூரியா உலகத்தமிழ் ஆய்வு மையத்தினுடைய இந்த அடுத்தடுத்த நிலைகள், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? லெமூரியா ஆய்வு மையம் வந்து டாக்டர் ரவீந்திரன் அவருடைய முயற்சியின் மூலமாகத்தான் இது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஆரம்பத்திலிருந்தே அவர் தான் அந்த முயற்சி எடுத்தார். அவருக்கு அந்த தூண்டுகோலாக இருந்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சாமிகள். அவர்களுடைய தூண்டுகோலின் மூலமாகத்தான் இந்த லெமூரியா ஆராய்ச்சி ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதில் தோன்றியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாங்கள் கன்னியாகுமரியில் கூட ஒரு மாநாடெல்லாம் நடத்தினோம். அதில் ஆராய்ச்சி மையம் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறோம்னு வைங்களேன். ஆனால் நம்முடைய திருமுருக கிருபானந்த வாரியாருடைய தூண்டுதலின் பேரில், அவருடைய எண்ணத்தின் பேரில் TM சவுந்தரராஜன் அவர்கள் மூலமாக நம்ம ரவீந்திரா எழுதிய அந்த பாடல், நம்முடைய சுயம்பலிங்க சாமியை பற்றி ரவீந்திரா எழுதிய பாடல் 1985ஆம் ஆண்டு வெளிவந்தது. அது வந்த பிறகுதான் இந்த சுயம்பலிங்க சாமியின் மூலமாக இந்த லெமூரியா கண்டம் வந்திருக்க முடியும், முதல் தமிழன் தோன்றியிருக்க முடியும், முதல் மனிதன் தோன்றியிருக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய மக்களுக்கு தோன்றியது. அதன் பிறகு இந்த ஆய்வு மையம் ஆரம்பித்து இப்பொழுது நாங்கள் வந்து நிறைய முன்னேற்றம் நிறைய ஸ்டடியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்ப்போம், நிறைய நாங்கள் ஒரு ஆராய்ச்சியின் மூலமாக அப்பொழுது இருந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் எடுத்து சொன்னோம். இது மாதிரி இந்த சான்றுகள்லாம் இருக்கிற காரணத்தினால் மத்திய அரசாங்கம் வந்து இதை லெமூரியாவாக இது அறிவிக்க வேண்டும், அதுதான் நல்லது என்று நாங்கள் சொன்னோம். அதன் அடிப்படையாக அந்த கடற்கரையை இப்பொழுது லெமூரியா கடற்கரை என்று மாற்றிவிட்டாங்க. மத்திய அரசு லெமூரியா கடற்கரை என்று மாற்றியிருக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னால், இது ஆராய்ச்சிக்கு கிடைத்த ஒரு பலன் மாத்திரமல்ல, இது உண்மையை இந்த உலகம் தெரிந்து கொண்டது என்பது ஒரு சாட்சி. நிச்சயமா இதன் மூலமாக நாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்றத விட நாங்கள் தொன்மையானவர்கள், பழமையானவர்கள். அதனால எதிர்காலத்து சந்ததிகள் நம்முடைய பாரம்பரியத்தை பறைசாற்ற வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் ஆரம்பிச்ச இந்த முயற்சியில நீங்கள் எல்லோருமே இணைவது அப்படின்றது கூடுதல் பலம் தான். இதனுடைய எதிர்கால சந்ததிகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு என்னவாக இருக்கும்? நிச்சயமாக நாம் வந்து நம்முடைய எதிர்கால சந்ததிகள் நம்முடைய மூதாதையர்கள் பற்றி நிச்சயமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி நாம் சொல்லும் பொழுது மூதாதையர்களுடைய பழக்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது கிடையாது. ஆனால் மூதாதையர்கள் கொண்ட அந்த நல்ல கருத்துக்களை நாம் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. என்னென்னு சொன்னால், நாம் மூதாதையிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த கருத்துக்களை நம்முடைய சந்ததியருக்கு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. ஏனென்று சொன்னால், ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் எந்த சந்ததியில் வந்தோம் என்று தெரியாமல் போய்விடும். தமிழ் சந்ததிக்கு இவ்வளவு வரலாறு இருக்கிறது தெரியாமல் போய்விடும். அந்த காரணத்தினால்தான் இந்த ஆய்வு மையத்தை நாங்கள் ரவீந்திராவோட முயற்சி ஆரம்பித்தோம். இந்த ஆய்வு மையத்தின் மூலமாக ரவீந்திராவுக்கோ அல்லது எங்களுக்கோ அல்லது உங்களுக்கோ எந்த தனிப்பட்ட முறையிலே லாபமோ நஷ்டமோ கிடையாது. ஆனால் நம்முடைய சரித்திரம் இந்த நமக்கும் பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சரித்திரம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். இதன் மூலமாக தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இதை ஆரம்பித்திருக்கிறோம். இது மத்திய அரசாங்கம் நல்ல முறையிலே நமக்கு இந்த லெமூரியா என்ற ஒரு கண்டத்தை, லெமூரியா என்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதன் மூலமாக நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விஷயத்தை உலகத்திற்கு கொண்டு செல்வோம். இதன் மூலமாக நம்முடைய சந்ததி பயன்பெறும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. குமரி கண்டத்தினுடைய பெருமை, குறிப்பாக அந்த மகர மீன் வழிபாடு, சுயம்பலிங்கத்திற்கான அந்த வழிபாடை பற்றி நீங்கள் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பலம் கொண்ட அந்த குமரி கண்டம் மூழ்கியதே அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கு வருத்தம் இருந்தாலும், அதனுடைய விளைவு நம்ம மக்கள் தமிழர்கள் எல்லா இடங்களும் பரவலாக போய் சென்றடைவதற்கான ஒரு நேர்முக பார்வையாக நம்ம அதை வந்து நிச்சயமாக பார்க்கலாம். அப்படி புலம்பெயர்ந்து போன அந்த மக்கள் எங்கெங்கெல்லாம் போய் பரவி இருந்தார்கள் ஐயா, அதை பற்றி எதுவும் சான்றுகள் இருக்கா? இங்கே குமரி கண்டத்திலிருந்து தோன்றிய இந்த மனித சமுதாயம் இதை வடக்கு நோக்கி சென்றிருக்கிறதாக நமக்கு தோன்றுகிறது.
என்றால் நாம் இப்பொழுது தமிழக அரசு கூட ஆராய்ச்சிகள் செய்து பார்க்கும்போது கீழடியில் இருந்து ஆதிச்சநல்லூர் தான் இரண்டாவது தமிழ்ச்சங்கம் தோன்றிய இடம். முருகப்பெருமான் மூலமாக இரண்டாவது தமிழ்ச்சங்கம் தோன்றிய இடம். அப்புறம் கீழடி, இதே மாதிரி அப்படியே வடக்கு நோக்கி பல நாடுகளுக்கு இது சென்று கொண்டு பார்க்கும் பொழுது இங்கே இருந்த இந்த நாகரிகம் எல்லா நாட்டிற்கும் சென்று கொண்டிருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. ஆனாலும் சரித்திரத்தை படிக்கும் போது நமக்கு தோன்றுகிறது, சரித்திரத்தில் நாம் ஏதோ தவறிவிட்டோமோ, ஏதோ சிந்து வெளி நாகரிகம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது பழமையான நாகரிகமாக கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய நாட்டினுடைய நாகரிகத்தை மறந்துவிட்டு வேறு நாகரிகத்தை நாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறோமோ என்று தோன்றுகிறது. இந்த ஆராய்ச்சியினுடைய விளைவை பார்க்கும் பொழுது இந்த சவுத்திலிருந்து இந்த தெற்கிலிருந்து தோன்றிய இந்த மனித இனம் எப்படியெல்லாம் வடக்கு நோக்கி போய் கொண்டிருந்தது என்பது இந்த கீழடி ஆராய்ச்சியில் நமக்கு இப்போ கண்கூடாக இது உள்ளங்கை நெல்லிக்கடியாக தெரிகிறது. ஸோ அந்த அளவிற்கு போகும்பொழுது தான் நாங்கள் கூட ஒரு விஷயத்தை கூட நாங்கள் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அங்கே 2 கடல்களும் கூடுகிற இடம், இந்திய பெருங்கடல் கூடுகிற இடத்திலே அங்கே இருந்து தான் இந்தியா தொடங்குகிறது. இன்றைய தினம் இந்தியாவினுடைய நேஷனல் ஹைவேஸ் என்று சொன்னால் காஷ்மீர், கன்னியாகுமரி டு காஷ்மீர் NH-47 அங்கிருந்து ஆரம்பிக்குது, அங்கே காஷ்மீர் வரை முடிகிறது. அதில் கூட நாங்கள் சொன்னோம், நான் கூட அது NGTயில் ஜட்ஜாக இருக்கும்போது ஒரு ப்ரொபோசல் கொடுத்தேன். இதில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகும்போது இதை மாதிரி இந்தியாவினுடைய நுழைவாயில் இருக்கிற இடத்துல வந்து நாம் பெருமைப்படுத்த வேண்டாமா? நம்முடைய நேஷனல் ஃபிளாக், நம்முடைய இந்திய தேசிய கொடியை அங்கே பெரிய அளவில் எல்லா இடத்துலையும் பறக்க விட்டுருக்கோம். ஏர்போர்ட்டில் பறக்க விட்டுருக்கோம், போர்ட்டில் பறக்க விட்டுருக்கோம். அதே போன்ற ஒரு நேஷனல் ஃபிளாக், இந்தியாவினுடைய தேசிய கொடியை அந்த நுழைவாயிலே நாம் அந்த நேஷனல் ஹைவேஸ் ஆரம்பிக்கிற இடத்திலே நாம் பறக்க விட வேண்டும். ஏன்னா இந்தியாவில் நுழைகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு இது இந்தியா என்று தெரிய வேண்டும் என்ற அது மாத்திரம் கிடையாது. தமிழினம் உலகத்தின் முதலாக தோன்றிய மனித இனம் தோன்றியது இந்தியா தான், இங்கிருந்து வடக்கே சென்றவர்கள் தான் என்பதை காண்பிப்பதற்காக நாங்கள் சொன்னோம். மத்திய அரசாங்கம் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு மிகப்பெரிய விழாவாக மத்திய அரசாங்கமும் நம்முடைய மாநில அரசும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விழாவாக அங்கே கொடியேற்றுகிற விழா நடைபெறும். அது லெமுரியா என்ற அந்த எண்ணத்தை இவர்கள் ஒத்துக்கொண்டதற்காக நம் மக்களின் சார்பாக மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் நாம் நன்றி செல்வதற்காக ஒரு பெரிய கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். இது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த எண்ணங்கள்லாம் நாளைக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கொடி பறந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நம்முடைய பேரன் பேத்திகளுக்கு தெரியும், இங்க இருந்து மனித சமுதாயம் தோன்றியது, இந்தியாவிலிருந்து தான் மனிதர்கள் தோன்றியார்கள், தமிழர்கள் தான் முதலில் தோன்றினார்கள், இந்தியாவினுடைய மூத்த குடிகள் தமிழர்கள் தான் என்பதை எல்லாம் பறைசாற்றுவதாக அமையும். இது ஒரு வரலாற்று சான்றாக அமையும். அற்புதமா சொன்னீங்க ஐயா. உண்மையிலே உண்மை எவ்வளவுதான் மறைக்கப்பட்டாலும் சூரியனை கையில மறைக்கிற மாதிரி தான் உண்மை தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். அதற்கான சான்றுகளை நோக்கிய ஒரு பயணமாக தான் நம்மளுடைய லெமுரியாவினுடைய மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியெடுக்கக்கூடிய பயணம். அதுல அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பும் நமக்கு நிச்சயமாக இருக்கு இல்லைங்களா ஐயா? எல்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இரண்டுமே நமக்கு ஒத்துழைக்கின்ற காரணத்தினால்தான் இது வெளிப்படையாக நாம் இப்பொழுது வெளியே வர முடியும். அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் உங்களை மாதிரியான தமிழ் ஆர்வலர்கள், உங்களை மாதிரியான நம்மளுடைய மூத்தோர்களை வந்து முன்னிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுடைய உதவியோடும் இதை யுனெஸ்கோ வரைக்கும் நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அதை பற்றியும் சொல்லுங்க ஐயா. இது என்ன, இந்த சரித்திரம் வந்து நம்முடைய நாட்டோடு நின்று விடக்கூடாது. இது அகில உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இது யுனெஸ்கோவில் ஆவணப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லா அரசாங்கங்களும் இது ஒற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் எந்த ஒரு உண்மையும் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் உலக அமைப்பின் மூலமாக அறிவிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் யுனெஸ்கோவிற்கு இப்போ ஆவணப்படுத்துவதற்காக இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறோம். இது என்ன ஆகும் என்றால், யுனெஸ்கோவிற்கு பண்ணும்போது நம்முடைய நாட்டில் பிறந்த தமிழர்கள், இந்தியர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், இந்தியர் தமிழர்களாக வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள், தமிழர்களாக இருந்து வெளிநாட்டிலே சென்று தமிழர்கள் மறந்து வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இது ஒரு வெளிச்சமாக தெரியும். நாளைக்கு இந்த விஷயம் வந்து யுனெஸ்கோ மூலமாக ஆவணப்படுத்தி வெளிப்படுத்தப்படுமே, ஆனால் வெளிநாட்டில் உள்ள நம்முடைய தமிழர்கள், நம்முடைய பரம்பரை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். ஆமாங்க, யுனெஸ்கோவை நாம் எட்டும் பொழுது நம்மூரில் இருந்து மகிழ்பவர்களை விட உலகத் தமிழர்களினுடைய அந்த மகிழ்ச்சி, அவங்களுடைய அந்த பாரம்பரியமும் அவங்களுடைய சந்ததிகளுக்கு இதுதான் நம்மளுடைய ஆரம்பம் அப்படின்றத கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நிலைக்கும் செல்வதற்கான அந்த முயற்சிக்கு எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துகளும் ஐயா. நன்றி.